தலைமுறைகளை கடந்து விரிவடையும் இந்த நட்பு தற்கால கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தமிழ்லேயே சொல்றேங்க, ஃபேஸ்புக்கில் எப்படி விரிவடைந்திருக்கிறது. நண்பர்களின் நண்பர்கள் நமக்கு நண்பர்களாகி விடுகிறார்கள். என்னமோ மேலோட்டமான நட்புன்னு நீங்க நினைச்சிடலாம். ஆனா அந்த ஃபேஸ்புக்கில் தாங்க இப்போ ஒருத்தருக்கு ரத்த தானம் வேணும்னா அதுல போடுறாங்க. போட்டா 4 பேர் உடனே கூப்பிடுறாங்க. ஒருத்தருக்கு புற்றுநோய் அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை வேணும்னா அதுவும் ஃபேஸ்புக் மூலமா தான் பரவுது. எவ்வளவு மனிதாபிமானத்தை நட்பு வளர்க்கிறது. உறவுகள் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். ஆனால் உலகத்தில் ஒரு முறையாவது நட்பே இல்லாமல் யாராவது இருந்திருக்க முடியுமா? பாருங்கய்யா, கரகோஷத்தை பார்த்தாலே தெரியலையா? நடுவரையா, ஆச்சரியமா இருக்கு. சத்தியமா நான் காசு கொடுத்து அவங்களை கைதட்ட இல்லைங்க. இல்ல அப்படி இருக்காது. ஒருவேளை உங்ககிட்ட மருத்துவம் பார்க்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு. நான் அமெரிக்கா வருவதற்கு முன்பு இங்கிலாந்து சென்றேன். போகும்போது 1 வே டிக்கெட்டு தான் எடுத்துக்கிட்டு போனோம். ஏன்னா வசதி கிடையாது. திரும்பி போவோங்கிற நம்பிக்கை இருந்தாலும் காசு இல்லை. அப்போ எங்களுக்கு உதவி செய்தது நண்பர்கள் தான். நண்பர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணமாய் இருக்கட்டும், அன்பாய் இருக்கட்டும், எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் திருவள்ளுவர் நட்புக்கு 5 அதிகாரம் கொடுத்தார், உறவுக்கு 1 அதிகாரம் மட்டும்தான் கொடுத்தார். பூமா மேடம் சொன்னாங்க, உறவுல ஒரு கமிட்மெண்ட் உண்டு, நட்புல அந்த கமிட்மெண்ட் இல்லாதது தாங்க அதோடைய சிறப்பம்சமே. நீ எனக்கு இந்த கிஃப்டை கொடு, நான் உனக்கு நாளைக்கு அந்த கிஃப்டை கொடுக்குறேன்னு சொன்னா அது நட்பு இல்லைங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல், கமிட்மெண்ட் இல்லாமல், தடைகள் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், எல்லைகள் கடந்து ஜாதியை பார்க்காமல், மொழியை பார்க்காமல் பரவி இருப்பது தான் நட்பு. சொல்றாங்க மைக்குங்கிறாங்க, கையுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம திருவள்ளுவர் என்னையா சொன்னார்? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஐயா, நான் திருவள்ளுவரை கண்டதில்லை, ஆனால் திருக்குறளை எங்களுக்கு எளிதாக தந்த உங்களை கண்டிருக்கிறேன். நல்ல தீர்ப்பை சொல்லுவீர்கள் என்று நம்பி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. அதாவது என் தலையில் ஐஸ் நிற்காதுன்னு தெரிஞ்சோம். ஒரு மருத்துவர் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறது இருக்கே. ஏன்னா மருத்துவர்கள் பெரும்பாலும் பேசுவதே கிடையாது. ம் 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 ம்